بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. ரியாது சாலிஹினுடைய 56வது பக்கத்தில் உள்ள 22வது ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கான தலைப்பு என்னவாக அமைக்கிறாங்க அப்படின்னா, இதை காட்டிலும் சிறந்த தௌபா உண்டா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஹதீஸை இங்கே கொண்டு வராங்க. இந்த ஹதீஸ் யாரை பற்றி பேசப்படுது, எதை பற்றி பேசப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கி கொள்ளணும். என்ன அப்படின்னா, நாம் ஒரு குற்றம் செய்து விட்டோம், ஒரு தவறு செய்து விட்டோம், செய்த தவறை நினைத்து நாம் வருந்து விட்டோம் என்றால் அந்த தவறை நினைத்து நாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, அந்த தவறை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். செஞ்ச தப்பை என்றைக்குமே நியாயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் செஞ்ச தவறுக்கு தௌபா செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. மாறாக தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்துறதுக்கான காரணங்களை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு சொல்லப்போனால், ஒரு மனிதர் சுபுகு தொழாமல் உறங்குகிறார். அவரிடத்துல சுபுகு தொழலையா, ஏன் தொழலை அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும், நான் ஏதோ ஒரு கவனக்குறைவில் தூங்கிட்டேன், ஒரு பொடுபோக்குத்தனத்தில் நான் தூங்கிட்டேன், நான் அல்லாஹ்ட்ட இதுக்காக தௌபா செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாயிலிருந்து என்ன செய்யாது, வராது. மாறாக, நேற்று இரவு முழுக்க எனக்கு வீட்டில் வேலை இருந்தது, பயங்கரமான ஒரு தலைவலி, என்னால் எந்திரிக்கவே முடியல, எந்த நேரம் வரைக்கும் தான் இந்த தலைவலி உடம்பு எல்லாம் இருக்கும், அந்த தொழுகை நேரம் வரைக்கும் தான். 6:15 எந்திரிச்சு நல்லா குளிச்சு பழிச்சு நல்லா சுத்தமாகி அவர் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு வேலைக்கு போகக்கூடியவராக இருப்பார். அப்போ அந்த சுபு தொழுகையை விட்டது தவறு தானே? தவறா இல்லையா? சொல்லுங்கள், தவறு தான். ஆனால் அந்த தவறை ஒப்புக்கொள்கிறாங்களா இன்றைக்கி யாராவது? இல்லை. தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்துகிறாங்க. தான் செஞ்ச தவறை என்ன செய்கிறாங்க? நியாயப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அல்லாஹை காப்பாற்றணும். கடைசி வரைக்கும் வட்டியினுடைய வாடை யாருக்குமே வரக்கூடாது. உங்களுடைய மனசெல்லாம் நீங்கள் நல்ல வலுவான ஒரு நீயத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆலிமா வகுப்பில் ஓதக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. ஒரே ஒரு குறிக்கோள் உங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. நான் மரணிக்கிற நேரம் வரையிலும் இருந்தாலும் கூட, மௌத்தா போகிற அளவுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட, யா அல்லாஹ் நான் வட்டி வாங்கவே மாட்டேன்னு ஒரு நீயத்தை வச்சுக்கிறீங்களா? அப்படி ஒரு நீயத்து. எதை வாங்கவே கூடாது? சாகர நிலைமையில் நம்ம கிடப்போம். ஒருத்தர் சொல்கிறாரு, எப்போ நீ சாவ போகிறம்மா, உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் ஒரு 10 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி நீ ஆஸ்பத்திரிக்கு போனால் உன்னை காப்பாற்றிடலான்னு சொன்னால் நம்ம உடனே சொல்லணும், அந்த வட்டி காசில் தான் என் உயிர் பொழைக்கணும்னு இருந்தால் நான் வட்டியின் பக்கமே மீள மாட்டேன், வட்டிக்கே எனக்கு தேவையில்லை, நான் இதுலேயே என்ன செஞ்சிடறேன், மௌத்தா போயிடுறேன்னு என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். நம்ம புரியுதுங்களா? இன்றைக்கி ஆசைப்பட்டதை வாங்கிறதுக்கு, விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கு, பெருமைக்கு, பகட்டுக்கு, பந்தாவுக்கு, ஊர் மெச்சுவது பேசுவதற்காக இன்றைக்கி வட்டியில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, போய் மூழ்கிறாங்க. இப்போ வட்டி வாங்கிறது தப்புன்னு தெரியும். யாருக்கா தெரியாமல் இருக்கா? யாருக்கா தெரியாமல் இருக்கா? எல்லாருக்கும் தெரியும் வட்டி வாங்கிறது என்னது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படலை, தவறுன்னு தெரியும். ஆனால் வட்டி ஏங்க வாங்கினீங்க அப்படின்னா, நான் வாங்கிட்டேங்க, பண்ணது தப்பு தான், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களா யாராவது? அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், நான் தௌபா செய்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. என் குடும்ப கஷ்டத்துக்கெல்லாம் நான் வட்டி வாங்கினா ஒன்றும் இல்லை, எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் வேறு யாருக்காவது இருந்தால் அவ்வளவுதான், எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதுவாக இருக்குது இதுவாக இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நாள் இருந்து பாருங்கள் அப்போ தெரியும், அப்படிலாம் பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ செஞ்ச தப்பை இதுன்னு இல்லை, எல்லாத்துலையும் இன்றைக்கி அப்படி தான். எல்லாத்துலையும் என்ன தான் இன்றைக்கி செஞ்ச தப்பை நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு காலமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு தவறை நம்ம தவறி செஞ்சிட்டோம், தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஆமாம் இந்த தவறை நான் செஞ்சிட்டேன், இதனால் அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், நான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம தௌபா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா அப்படி தவறுகளை ஒப்புக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு
கேவலமானதாக மாறும். அப்போ அடுத்தடுத்து தப்பு செய்கிறதுக்கு நமக்கு அதுவே ஒரு தடையாக நிற்கும். ஆஹா, அன்னைக்கு தப்பு பண்ணியே ஒத்துக்கிட்டோம், திரும்ப திரும்ப தப்பு பண்ணி நம்ம எல்லார்ட்டையும் ஒத்துக்கிட்டா நம்மளை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மளை ரொம்ப அவமானமாக நினச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மான உணர்வு, வெக்க உணர்வுங்கிறது நம்மளை தவறுல இருந்து என்ன செஞ்சிடும், பாதுகாத்துரும். புரியுதுங்களா? அப்போ செய்கிற தப்பை என்றைக்குமே நியாயப்படுத்தும்னு நினைக்கக்கூடாது. இப்போ இந்த 22வது ஹதீஸில் ஒரு பெண்ணை குறித்தான ஒரு நிகழ்வை தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் நாங்கள் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு மத்தியில் பலவிதமான செய்திகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்தால், அந்த பெண்மணி வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், நான் விபச்சாரம் செய்ததன் மூலமாக கருத்தரித்தும் விட்டேன், நான் குழந்தை உண்டாகியிருக்கின்றேன், எனக்கு இஸ்லாம் என்ன தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லுதோ அந்த தண்டனையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அந்த பெண்ணுடைய வயிற்றில் குழந்தை இருந்ததின் காரணமாக ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு உடனே தண்டனையை நிறைவேற்றவில்லை. அந்த பெண்ணினுடைய உரிமையாளர் யாரோ, அதாவது அந்த பெண்ணுடைய தகப்பனாராக இருக்கலாம், அந்த பெண்ணுடைய சின்ன வாப்பா, பெரிய வாப்பா அல்லது அண்ணன் தம்பி யாரோ ஒரு பொறுப்பாளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து அந்த பொறுப்பாளிகிட்ட சொன்னாங்க, இந்த பெண்ணை பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தவுடன் இந்த பெண்ணை என்னிடம் என்ன செய்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். அப்படி நீங்கள் அழைத்து வரும்போது இந்த பெண்ணுக்கான தண்டனையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய பொறுப்பாளரும் அந்த சபையை விட்டும் கலைந்து விடுகின்றார்கள். கலைந்து கொஞ்ச நாட்கள் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த பெண்ணுக்கு குழந்தையும் பிறக்கிறது. குழந்தை பிறந்ததோடு அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு வருகின்றார்கள். அப்படி வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கான தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கணும், பேனா வச்சு எழுதிக்கிட்டு அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. விபச்சாரம் செஞ்சால் 2 விதமான தண்டனை இருக்குது. முஹ்சினாக இருந்து விபச்சாரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கல்லால் அடித்து கொல்லணும். கைர முஹ்சினாக இருந்து விபச்சாரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 சவுக்கடி கொடுக்கணும். முஹ்சின் அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆனவங்க. முஹ்சின் சொன்னால் யார்? திருமணம் ஆனவங்க. ஒருத்தவங்க தவறான ஒரு பாதையில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புரியுதுங்களா? தவறான ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணோடு தவறாக போயிட்டாங்க, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணோடு தவறாக போயிட்டாங்க. 2 பேருமே எப்படி இருக்கிறாங்க? திருமணம் முடித்தவங்களாக இருந்தாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் என்ன தண்டனை இஸ்லாம் சொல்லுது? கல்லாலேயே அடித்து கொல்லணும். இவங்க என்ன செய்யணும்? அடிக்கணும். அவங்க மௌத்தா போகிற வரைக்கும் அடிக்கணும். புரியுதுங்களா? ஒரு 10 வாட்டி அடித்தோம், ஒரு 5 வாட்டி அடித்தோம், அப்புறம் இறக்கப்பட்டு பாவப்பட்டு விட்டோம்னா இல்லை. எது வரைக்கும் அடிக்கணும்? அவங்கள மௌத்தா போகிற வரைக்கும் என்ன செய்யணும்? அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது கல்யாணம் முடிஞ்சு விபச்சாரம் செஞ்சவங்களா இருந்தால். புரியுதுங்களா? இதே திருமணம் முடியாமல் ஒருவர், திருமணமே முடிக்கலை அப்படி இருக்கிற ஒருத்தவர் ஒரு தவறான பழக்கத்தில் போயிட்டாருன்னு சொன்னால் இவருக்கு 100 சவுக்கடி என்ன செய்யணும்? கொடுக்கணும். எத்தனை சவுக்கடி கொடுக்கணும்? 100 சவுக்கடினா சும்மா லேசாக இல்லை, அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விடணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? அடிக்கணும். புரியுதுங்களா? புரியல? அந்த சட்டம் இப்போ கிடையாதுன்னு இல்லை, நம்ம இருக்கிற இந்தியாவில் கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கமா இல்லையா? இப்போ இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியுமான்னு சொன்னால் அமல்படுத்த முடியாது. இதை செயல்படுத்த முடியுமான்னு கேட்டால் என்ன செய்ய முடியாது? முடியாது. இதே ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் அங்கே எதுதான் சட்டம்? இப்போ ஒரு சவுதி அரேபியாவாக இருக்குது, அது மாதிரி துபாயாக இருக்குது, குவைத்தா இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் அரபு கண்ட்ரி, சவுதி, அதாவது இஸ்லாமிய நாடுகள். இப்போ இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் எதுதான் சட்டமாக சொல்லுவாங்க? இதுதான் சட்டமாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த தண்டனை என்ன செய்யப்படும்? புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க இப்போ நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்க? நடு ரோட்டில் தூக்கில் தொங்க விட்டு கல்லால் அடிக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க? தூக்கில் தொங்க விட்டு கல்லால் அடிக்கிறாங்க. அல்லது கல்லால் அடித்து கொள்வது இப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு இதாக தெரியுது அப்படிங்கிறதுனால ஒரே வெட்டி கொண்டுடுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்போ இது இந்தியாவில் வந்து செயல்படுத்த முடியுமான்னு கேட்டால் என்ன இல்லை, முடியாது. என்ன புரியுதுங்களா? அப்படி செயல்படுத்தணும்னா அப்படி செயல்படுத்தக்கூடியவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து போலீஸ் என்ன செஞ்சிடும், அரெஸ்ட் பண்ணிடும். ஏன்னா இந்தியாவில் இப்படி வந்து செய்கிறதுக்கு இந்தியாவினுடைய அரசு விதிமுறையில் இதுக்கு அனுமதி இருக்குது. எதுக்கு? இப்படி கண்ட ஹராமியை செய்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்தியாவினுடைய அரசு விதிமுறைகளில் அனுமதி இருக்குது. புரியுங்களா? அப்போ இந்தியாவில் இதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இஸ்லாத்தினுடைய சட்டம் இதுதான். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்னதுதான், இதுதான். அப்போ என்ன செய்யணுங்க, அவங்கள கல்லால் அடிக்கணும். இப்போ இந்த பெண்மணி இருக்காங்களே, இந்த பெண்மணி வந்து திருமணம் முடிந்ததற்கு பிறகு விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்மணியாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணுக கல்லால் அடித்து கொல்லுங்க அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிடுறாங்க. பக்கத்தில் இருந்த எல்லா நபி தோழர்களும் அந்த பெண்ணை கல்லால் அடிக்கிறாங்க. அடித்து கடைசியாக அந்த பெண்மணி அப்படி கல்லால் அடி வாங்கியே மரணமும் தழுவி விடுகின்றார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுக வைக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்கிறாங்க. யாருக்கு? இந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழ வைக்க யார் முன்னாடி நிற்கிறா? ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண் விபச்சாரம் செய்தவள், இவளுக்கு நீங்கள் போய் ஜனாசா தொழுக வைக்கலாமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க? இந்த பெண் யாரு? விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண். இந்த விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணுக்கு போய் நீங்கள் தொழ வைக்கிறீங்களே நாயகமே, இது என்ன முறை அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, அப்படி நீங்கள் பேசாதீங்க, அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. இந்த பெண்மணியினுடைய தௌபா மிகப்பெரிய தௌபா. எந்த அளவிற்கு மிகப்பெரிய தௌபான்னு சொன்னால், இந்த பெண்மணியினுடைய தௌபாவை 70ஆக பங்கிட்டு அந்த 70 பங்குகளை மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஒப்படைச்சா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய தௌபா இன்னும் மீதமாகவே இருக்கும். அந்த அளவிற்கு உயரிய தௌபாவை அந்த பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறாங்க. இவங்களுடைய சொட்டப்பட்ட இந்த இரத்தங்கள் எல்லாம் இவர்களுக்கு மறுமையில் விலை மதிக்க முடியாத ஒரு அந்தஸ்தை அல்லாஹ்ட்ட பெற்றுக் கொடுக்கும். தௌபா செஞ்சவங்களை நீங்கள் ஏசாதீங்க, பேசாதீங்க, அவங்களை ஏளனமாக கேவலமாக நினைக்காதீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸில் இருந்து 2 விஷயம் நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். எத்தனை விஷயத்தை விளங்கிக்கணும்? முதல் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு தவறு செஞ்சிட்டா அந்த தவறு என்ன செஞ்சிடணும், ஒப்புக்கொள்ளணும். அதே நேரத்தில் அந்த தவறுக்கான தண்டனையை கொடுத்தா அதை வாங்கி கொள்ளணும். இப்போ புரியுதா அவங்களுக்கு? ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா தப்பை அந்த பெண்மணி வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்களாவே தான் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நம்ம புரியுதா? அந்த பெண்மணி சொல்லலைன்னா அது யாருக்குமே தெரியாது. யாருக்கா தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. அப்போ தவறு மனிதன் என்பவன் மறதியினாலும் ஆசையினாலும் மோகத்தினாலும் சூழலினாலும் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனால் தவறு செஞ்சதற்கு பின்னாடி அதை அப்படியே மூடி மறைச்சி ரொம்ப நல்லவங்களை மாதிரி இருந்துடக்கூடாது. அந்த தவறு செஞ்சிட்டோம் சொன்னால் உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அவங்களாகவே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே ரசூல்லா உடனே தண்டனை நிறைவேற்றல. வயிற்றுல ஒரு பச்சை புள்ள இருக்கிறனால ரசூல்லா அனுப்பி வச்சாங்க. இப்போ ரசூல்லா அனுப்பி வச்சதுக்கு பின்னாடி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அந்த அம்மா திரும்பவும் வந்துட்டாங்கன்னா பார்த்துங்க அவங்க ஈமான் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும். அப்படிதானே? பொதுவாகவே ஒரு தாய் வந்து கருத்தரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைய பற்றி எவ்வளோ விஷயங்கள் கற்பனை பண்ணியிருப்பாங்க. இந்த புள்ள பிறந்தால் நம்ம எப்படியெல்லாம் வளர்க்கணும், இது என்ன பிள்ளையாக இருக்கும், ஆம்பளை பிள்ளையாக இருக்குமா பொம்பளை பிள்ளையாக இருக்குமா, இதுக்கு என்ன பேர் வைக்கிறது, ஆம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேரை வைக்கணும், பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பேரை வைக்கணும். புள்ள பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கணவன் பெருசாக தெரிய மாட்டார், அம்மா அப்பா பெருசாக தெரிய மாட்டாங்க. அந்த புள்ள தான் எதுவாக தெரியும், ரொம்ப பெருசாக தெரியும் இல்லையா. அந்த பிள்ளை மேலே தான் தன்னுடைய எல்லா பாசத்தையும் வைப்பாங்க இல்லையா. வாழ்க்கையே அந்த பிள்ளைக்காண்டி தான் வாழ்வாங்க. இன்றைக்கி எத்தனையோ தாய்மார்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, கல்யாணம் ஆகி கணவருடைய கொடுமைகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா உடனே பெண்கள் என்ன சொல்லுவாங்க, சரி 2 பிள்ளைங்களை ஆகிப்போச்சு, பிள்ளைகளுக்காக வேண்டி தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தான் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது பாருங்கள், அந்த பெண்ணினுடைய ஈமானினுடைய அந்த தரத்தை பாருங்கள். குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை என்ன செஞ்சிருச்சு, மனசு வருமா நமக்கு? பிள்ளைய போய் விட்டுட்டு என்ன தண்டனைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும்.
அந்த அம்மாவுக்கு தண்டனை என்னங்கிறது தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யும், தண்டனை என்னங்கிறது தெரியும். குழந்தை பிறந்து குழந்தைய பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த குழந்தைய விட்டு நம்ம பிரிஞ்சாலும் நம்ம அல்லாட்ட மன்னிக்கப்பட்டவளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் குழந்தையே விட்டுட்டு ரசூலுல்லாட்ட சரணடைஞ்சு தான் செஞ்ச குற்றத்துக்காக தண்டனையை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது ஈமானில் ரொம்ப உயர்ந்த ஈமான் இல்லையா? அப்புறம் ரசூலுல்லா குழந்தைய பெற்றதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, தண்டனையை நிறைவேற்றுறாங்க. அந்த அம்மா நினச்சா ரசூல்லா சொன்னதோடு அந்த ஊரை விட்டு ஓடி இருக்கலாம். அப்படியானே? இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம போய் சொன்னோம், அவங்க தான் நம்மளை அனுப்பிவிட்டாங்க, வேறு ஊரில் போய் இருந்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து உள்ளூருக்கு நம்ம நல்ல முறையில் சுற்றலாம். அப்படி சுற்றும் போது யாராவது கேட்டால், ஏங்க அன்றைக்கி ரசூல்லாவே என்னை வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க, நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் அந்த அம்மா அதை என்ன செய்யலை. அதே ஊரில் இருந்து குழந்தைய பெற்றெடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஈமானுடைய அந்த உயர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 4 அடி கல்லால் அடித்ததுக்கப்புறம் அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட அழுது, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு பச்சை பிள்ளை இருக்குது, என்னை விட்டுருங்க, என்னை கொலை பண்ணிடாதீங்க, எனக்கு வேறு ஏதாவது தண்டனை கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்டிருக்கலாமா இல்லையா? ஆனால் கேட்கல. தான் என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு இஸ்லாம் என்ன தண்டனையை கொடுக்குதோ அந்த தண்டனையை ஏற்றுக்கணும். அந்த தண்டனை என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். அதனால தான் அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லா ஜனாசா தொலை வச்சாங்க. ரசூல்லா ஜனாசா தொலை வைக்கிறது சாதாரண விஷயமா? ரசூல்லா ஒரு ஜனாசாவுக்கு முன்னாடி நின்று, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிக்காம போவானா? ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, யா அல்லாஹ் இந்த பெண்ணை மன்னிச்சிரு, இந்த பெண்ணுக்கு நீ ரஹமத் செய்கின்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் மொழிந்து விட்டார்கள்னு சொன்னால் அந்த பெண் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அப்போ ரசூலுல்லாவே ஜனாசா தொலை வச்சாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம விளங்கிக்கணும், செஞ்ச தப்பை முதல்ல ஒத்துக்கொள்ளணும். அந்த தவறுக்கு யாராவது ஒரு தண்டனையை கொடுத்தா அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும். 3வது விஷயம் என்ன தெரியுமா? தவறு செஞ்ச ஒருத்தவங்களை அந்த தவறை வச்சு திரும்ப திரும்ப குத்தி காமிச்சு பேசவே கூடாது. நம்ம புரியுதா உங்களுக்கு? யாராவது உங்களில் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், நம்ம புரியுதுங்களா? அடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது, நீ அன்னைக்கு இப்படி செஞ்சவ தானே, உன்னைய பற்றி எனக்கு தெரியும் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது. அந்த தவிர அவங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் அதை மன்னிச்சுட்டான், திரும்ப அதை எடுத்து பேசுறதுக்கான எந்த அதிகாரமும் நமக்கு என்ன இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஏன் தொலை வைக்கிறீங்க? அப்புறம் சொல்ல, அந்த பெண் தௌபா செஞ்சுட்டாங்க, எப்போ தௌபா செய்யப்பட்டுருச்சோ அப்பவுமே பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. புரியுதுங்களா? அப்போ திரும்ப அதை பற்றி என்ன செய்யக்கூடாதுங்க, பேசவே கூடாது. குறிப்பாக யாரும் ஒரு தப்பை செஞ்சுட்டாங்கன்னா அந்த தப்பை குத்தி காமிச்சு பேசாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் குத்தி காமிச்சு பேசுகிறதுனால அவங்களுடைய மனதில் ஒரு காயம், அவங்களுடைய மனதில் ஒரு வேதனை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான பதிலை நாளைக்கு மறுமையில் நம்ம அவங்களுக்கு சொல்லியே ஆகணும். அப்போ இந்த செய்தி முஸ்லீமில் பதிவாகுது. அதை ரியாது சாலிஹினில் தௌபாவினுடைய தலைப்பில் 56வது பக்கத்தில் 22வது ஹதீஸாக பதிவு செய்து காமிக்கிறாங்க. பாருங்க, ஹதீஸை பாருங்க. பாருங்க, வஅன் அபி நுஜைத் பில்லம்மின் நூனி ஃபத்ஹில் ஜீமி, அதாவது நூனுக்கு லம்மு வச்சும் ஜீமுக்கு ஃபத்தஹ் வச்சும் படிங்க. எப்படி? நுஜைது. எப்படி படிக்கணும்? வஅன் அபி நுஜைத். புரியுதுங்களா? அன் இம்ரான் இப்னு ஹுசைனி, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், அன்ன நிச்சயமாக, இம்ரஅத்தன் பெண், இம்ரஅத்தன் சொன்ன யாருமா? பெண், மின் ஜுஹைனத ஜுஹைனா குலத்திலிருந்து பெண், அத்தத் வந்தால். அர்த்தம் புரியுதா? அன்ன நிச்சயமாக, இம்ரஅத்தன் பெண், மின் ஜுஹைனத, ஜுஹைனாங்கிறது ஒரு குடும்ப பேர், புரியுதுங்களா? ஜுஹைனா குடும்பத்திலிருந்து நிச்சயமாக பெண் ஒருவள், அத்தத் வந்தால். அத்தத்துன்னு சொன்ன என்ன அர்த்தம்? வந்தால். வந்தால் நம்ம சொல்லக்கூடாது, வந்தார்கள்னு சொல்லுங்க, புரியுதுங்களா? ஏன்னா சஹாபிய பெண். வார்த்தைக்கான அர்த்தம் வைக்கும்போது நான் அப்படி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? வந்தார்கள்னு என்ன செய்யணும்? நம்ம படிக்கும்போது அப்படி படிக்கணும், புரியுதுங்களா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வ இன்னும் ஹிய, அந்த பெண், ஹிய அந்த பெண், ஹுபுலா, ஹுபுலா அப்படின்னு சொன்னால், ஹுபுலா அப்படின்னா கர்ப்பமாக இருந்தார்கள், அதாவது குழந்தை கருவுற்றிருந்தார்கள். ஹுபுலான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கருவுற்றிருந்தார்கள். மினஸ்ஸினா, விபச்சாரத்திலிருந்து கருவுற்றிருந்தார்கள், அதாவது விபச்சாரத்தின் மூலமாக கருவுற்றிருந்தார்கள். அப்படிங்களா? ஜினான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விபச்சாரம்னு அர்த்தம். ஜினான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விபச்சாரம். விபச்சாரத்தின் மூலமாக அவர்கள் கருவுற்றிருந்தார்கள். எனவே காலத், அந்த பெண் அவர்கள் சொன்னார்கள். காலத்து முஅன்னஸ், புரியுதுங்களா? காலத், எனவே அந்த பெண் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஸப்து ஹத்தன், அஸப்து நிறைவேற்றுங்கள், அஸப்து நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஹத்தன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் சொன்னார். ஃபஅகிம்ஹு அலைய, எனவே அகிம்ஹு அலைய, அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டினார்கள். ஃபஅகிம்ஹு அலைய, எனவே அந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டினார்கள். ஃபதஆ, அழைத்தார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் நபியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். வலியஹா, அந்த பெண்ணினுடைய பொறுப்பாளியை அழைத்தார்கள், அந்த பெண்ணினுடைய பொறுப்பாளியை அழைத்தார்கள். புரியுதுங்களா? ஃபகால, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்சின் இலைஹா, இவளை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். அஹ்சின் இலைஹா, இவளை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். இதா வலாத், அந்த பெண் பெற்றெடுத்து விட்டால், இதா வலாத், வலாத்துன்னு சொன்னால் குழந்தை பிறக்கிறது, புரியுதுங்களா? இதா வலாத், அவள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால், ஃபதீனி, என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், ஃபதீனி, என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஃபஅல, எனவே நான் அந்த தண்டனையை நிறைவேற்றுவேன். ஃபஅல, எனவே அந்த தண்டனையை நான் செய்வேன், நிறைவேற்றுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அமர பிஹா, ஃபதீனி, எனவே என்னிடத்திலே கொண்டு வாருங்கன்னு சொன்னாங்க. எனவே ஃபஅல, அவர் அதை அப்படியே செய்தார்னு அர்த்தம். ஃபஅல, எனவே அவர் செய்தார். புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி என்ன செஞ்சார், அந்த மனிதரும் செஞ்சார். அமர பிஹா, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கொண்டு ஏவினார்கள். அமர பிஹா, அந்த பெண்ணை கொண்டு ஏவினார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். ஃபஷத்தத் அலைஹா சியாபுஹா, அந்த பெண்ணுடைய ஆடையை நல்ல முறையில் இறுக்கமாக கட்ட சொன்னார்கள். சும்ம, பிறகு, அமரபிஹா, அந்த பெண்ணை கொண்டு ஏவினார்கள். ஃபருஜிமத், பிறகு எரியப்பட்டது. ருஜிமத்து, பிறகு கல் எரியப்பட்டது. சும்ம சல்லா அலைஹா, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு தொழ வைத்தார்கள். ஃபகால லஹு உமரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், துஸல்லி அலைஹா யா ரசூலல்லாஹ் வகத் ஸனத், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணிற்கா நீங்கள் நிச்சயமாக தொழ வைக்கிறீங்க, இவள் விபச்சாரம் செய்தவள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் தாபத் தௌபத்தன் லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனத்தி லவஸிஅத்துஹும் வஹல் வஜத்த அஃதல மின் அன்ஜாதல்த் பினப்சிஹா லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. சரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத், நிச்சயமாக, தாபத்து, அந்த பெண் தௌபா செய்து விட்டால், அந்த பெண் என்ன செஞ்சிட்டாங்க, தௌபா செஞ்சிட்டாங்க. தௌபத்தன், எப்படிப்பட்ட தௌபா என்றால், லவ் குஸிமத், பங்கு வைக்கப்பட்டால், லவ்ங்கிறது எது, ஷர்த், புரியுதுங்களா? லவ் குஸிமத், அந்த தௌபாவை பங்கு வைக்கப்பட்டால், பைன, மத்தியில், 70 மின் அஹ்லில் மதீனத்தி, மதீனாவில் இருக்கக்கூடிய 70 குடும்பங்களுக்கு மத்தியில் அந்த தௌபாவை பங்கு வைக்கப்பட்டால்,
வசியாத்துஹும், அது அவர்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, ஹல் வஜத்த அஃதல மின் ஜாதல்த் பினப்சிஹா லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, இதைவிட சிறந்த ஒரு போராளியை, மனதோடு போர் செய்யக்கூடிய ஒரு போராளியை நீங்கள் பெற்றுக்கொண்டது உண்டா, பார்த்தது உண்டா? இந்த பெண் அல்லாஹ்வுக்காக தனது நப்சோடு தனது உள்ளத்தோடு போரிட்டு இவள் தௌபா செய்திருக்கின்றாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசினார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பெண்ணுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையும் நடத்தி கொடுத்தார்கள். அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணுங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி நமது உள்ளத்தை மாற்றக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம புரியுதுங்களா? ஒரு செயல் இப்படி தான் செய்யணும்னு நம்ம குடும்பத்துக்காரங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலாம், நம்ம நண்பர்கள் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இப்போ எல்லாம் யாரும் அப்படியெல்லாம் வாழ மாட்டாங்க, இப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சா நீ உலகத்தில் சந்தோஷமாகவே வாழ முடியாதுன்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்தை யாருக்கு எப்படி கெடுத்தாலும் நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம அல்லாஹ்க்காக வேண்டி மட்டும்தான் எதையுமே செய்யணும், அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர ஆசைக்காக, அழகுக்காக, ஒரு முறை என்பதற்காக, குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு பாவத்தை ஒரு தடவை மட்டும் செய்வோம்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி ஒரு தடவை மட்டும் ஒரு பாவத்தை செய்யணும்னு நம்ம சொல்லி செஞ்சோம்னா அல்லாஹ்தால ஒரு தடவை மட்டும் நரகத்துக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகத்துக்கு போய் சொல்லுவோம். அப்படியாரே ஒரு தடவை மட்டும் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி செஞ்சால் அல்லாஹ் என்ன சொல்லுவா? ஒரு தடவை மட்டும் நீ நரகத்தை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுவான். புரியுதுங்களா? ஒரு தடவை மட்டும் என்னுடைய வேதனையை ஒன்றை சூழட்டும், ஒரு தடவை மட்டும் நான் உன் மேலே கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? சொல்லிடுவான். அப்போது உள்ளத்தோடு போர் செய்யக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். தமிழை பாருங்கள், ஹதீஸ் 22, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜுஹைனா குலத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தார். அவர் விபச்சாரத்தினால் கருவுற்றிருந்தார். அவர் நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனை பெறும் அளவிற்கு குற்றமொன்று செய்துவிட்டேன், தாங்கள் எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். நபி அவர்கள் அப்பெண்ணின் பொறுப்பாளரை வரவழைத்து, நீர் இவரை நல்ல முறையில் கவனித்து கொள்ளும், குழந்தை பிறந்ததும் என்னிடம் இவரை கூட்டி வரவும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அவ்வாறே அவருக்கு குழந்தை பிறந்ததும் அவர் நபி அவர்களிடம் அழைத்து வந்தார். அவரது உடலோடு அவருடைய ஆடைகளை நன்றாக கட்டிவிடுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். பிறகு கல்லெறிந்து கொல்லுமாறு உத்தரவிட்டார்கள். அவ்வாறே கற்களால் அடிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். பிறகு நபி அவர்கள் அப்பெண்ணுக்கு ஜனாசா தொழுகை தொழ வைத்தார்கள். அப்போது உமர் அலி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவள் விபச்சாரம் செய்தவளாயிற்றே, இவளுக்காக நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துகிறீர்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி எவ்வளவு பெரிய தௌபா செய்திருக்கின்றால், அதை மதீனாவில் உள்ள 70 பாவிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தால் அவர்கள் அனைவரின் மன்னிப்புக்கும் அது போதுமாகிவிடும். அல்லாஹ்விற்காக தன் உயிரையே இவர் கொடுத்து விட்டாரே, இதை விட சிறந்த நிலையை நீர் கண்டீரா என்ன அப்படின்ட்டு கேட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த பெண்மணி யாருக்காண்டி உயிரையே கொடுத்துட்டாங்க? அல்லாஹ்வுக்காக உயிரையே கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அல்லாஹ் மன்னிக்கணும், அதுக்கு உயிரை கொடுத்தாதான் மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னால் உயிரை கொடுத்தாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வாங்கியே தீருவன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? உயிரையே கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனிதன் என்பவன் மறதிக்குரியவன் தான்,
மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் தான். யாரும் தன்னை வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப யோக்கியமானவங்க அப்படின்னு என்ன செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு தர்ம சங்கடமான சூழல்களில் நம்ம ஏதோ ஒரு பாவங்களை செஞ்சுருப்போம். ஆனால் அந்த பாவத்துக்காக அல்லாட்ட தௌபா செய்யாமல் இருந்துடவே கூடாது. மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் நம்ம என்ன செஞ்சு ஆகணுங்க, தௌபா செய்தே ஆக வேண்டும். அப்படிங்களா? அடுத்து பாவங்களுக்கு ஆணிவேர் 58வது பக்கத்தில் 23வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது இல்லையா? அந்த ஹதீஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் இதனுடைய தமிழை ஒரு முறை படித்து காமிங்க.